ரஜினிகாந்த் அட்மிட்டட் இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. ஹார்ட்டுக்கு போகிற அந்த பம்பில் வந்து லைஸாக பிளட் கிளாட் ஆகிருக்கு. கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து ஆந்திரா மாநிலம் வைசாக்கில் நடந்திருக்கு. அங்கே வந்து மலையில் ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருக்குறாங்க. அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஒரு மாதிரி லைட்டாக நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே ஜஸ்ட் பெயின் இருந்ததுனால தான் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்போலோவில். இதே மாதிரி 2020 அவருக்கு இதே ப்ராப்ளம், சேம் ப்ராப்ளம் இருந்து இதே அப்போலோவில் இருக்கா. அந்த அளவுக்கு இல்லை, மைல்டாக இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் சிவியராக இருந்திருக்கு. இப்போ கூலி அப்படிங்கும் போது அந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் தள்ளி போகும். ரொம்ப பிஸியாகவே இருந்தார். அதுவும் கூட ஒரு வழி, ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு ஒரு காரணம். அவர் மனசு வந்து இளமையாக இருக்குன்னு நினைக்கிறாரு, பட் உடம்பு ஒத்துக்கணும்ல. இன்றைக்கி அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு பயன்படுத்தி அவருடைய கேரியர் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேத்திலிருந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதித்ததாக சொல்கிறாங்க. என்ன ஆணுச்சு சார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு? நேற்று நைட்டு ஒரு 10 மணி வாக்கில் தான் செய்தி அப்படியே கசிய ஆரம்பிக்குது. ரஜினிகாந்த் அட்மிட்டட் இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அப்போலோ ஆஸ்பத்திரி தரப்புல இருந்து வரக்கூடிய செய்திகள் காலையிலேருந்து பல செய்திகள் வந்துச்சு. அவர் குடலில் வந்து பிளட் லீக் ஆகுது, ஹார்ட்டில் வந்து இதாகுது, அந்த மாதிரி நிறையா தகவல்கள். ரொம்ப சீரியஸாக இருக்குது. அங்கே ஐசியூவில் இருக்கிறாரு, ஐசியூ முதல் மாடியில் இருக்கிறார், அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறையா தகவல்கள் பரப்பப்பட்டுச்சு. அப்போலோங்கிறது ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காகவும் இருந்தது. அப்படிங்கும் போது இப்போ ஈவினிங்கில் அப்போலோ ஆஸ்பத்திரி நிர்வாகம் தரப்பில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு இந்த ஹார்ட்டுக்கு போகிற அந்த இதில் வந்து பம்பிங்கில் வந்து பிளட் கிளாட் ஆகிருக்கு. அதை வந்து நாங்கள் வந்து ஸ்டண்டு வச்சுருக்கிறோம். ஸ்டட்னு ஒன்று வைப்பாங்க, அது வச்சுருக்கிறோம். வச்சுட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கிறோம். இப்போ அவர் ஸ்டேபிளாக இருக்கார். கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. கார்டியாக் அரெஸ்ட்டில், கார்டியாக் அரெஸ்ட்னா வந்து அது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் தான் கார்டியாக் அரெஸ்ட். இவருக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளம் தான், பட் அந்த பைப், அந்த பம்ப் லைன் சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட்டுக்கு போகிற அந்த பம்பில் வந்து லைஸாக பிளட் கிளாட் ஆகிருக்கு. அதை வந்து ஆஞ்சியோ பிளாஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. இவருக்கு அந்த மாதிரி பிளாஸ்ட் பண்ணாமல், இது சர்ஜரி கிடையாது, ஓப்பன் அறுத்து சர்ஜரி கிடையாது, இது எண்டாஸ்கோபி மாதிரி ஒரு டியூப் மாதிரி உள்ளே விட்டு அதை வந்து ஒரு அந்த இது கிளாட்டை வந்து உடச்சிட்டு அதை வந்து ஒரு இது போடுவாங்க. இது வந்து மைனர் சர்ஜரி தான். அந்த சர்ஜரி தான் பண்ணியிருக்கிறாங்க. நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. 1 or 2 days, மேக்ஸிமம் 2 நாள் அவர் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு ஆத்தரைஸ்டாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டாங்க. இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல். பெருசாக அபாயகரமான சூழ்நிலையோ ஐசியூலையோ ஐசிசியூன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை. நார்மலாக தான் இருக்கிறாரு. ஒரு ஹார்ட்டில் சின்ன ப்ராப்ளம் வந்திருக்கு, அதுக்கு ஒரு மைனர் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஸ்டண்ட் வச்சுருக்கிறாங்க. இப்போ ஸ்டேபிளாக இருக்கிறாரு. 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிறது அப்போலோ தரப்பில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இதை வந்து நேற்று இருந்து அவர் வந்து அப்படி இப்படின்னு போட்டு ரொம்ப ஓரளவுக்கு பண்ணிட்டாங்க. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து ஆந்திரா மாநிலம் வைசாக்கில் நடந்திருக்கு. அங்கே வந்து மலையில் ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருக்குறாங்க. அதில் அவருக்கு வந்து உடல்நிலை லேசாக சரியில்லாமல் போய் ஃபீவர் மாதிரி வந்திருக்கு. அதனால் ஷூட்டிங் அவர் கேன்சல் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்துட்டு நேற்று ஈவினிங் கூட டைரக்டர் எஸ்பி முத்துராமனுடைய நிகழ்ச்சிக்கெலாம் போயிருக்கிறாரு. போன பிறகு கொஞ்சம் ஃபீவரிஸாக இருந்திருக்கு. அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஒரு மாதிரி லைட்டாக நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே ஜஸ்ட் பெயின் இருந்ததுனால தான் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்போலோவில். இசிஜி மற்ற டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்த பிறகு அவருக்கு இந்த மாதிரி மைல்டாக வந்து பிளாக் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி தான் ஆஞ்சியோ டெஸ்ட், அதுக்கு பேர் ஆஞ்சியோ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அந்த ஆஞ்சியோ பிளாஸ்ட் பண்ணி இந்த ஸ்டட் வச்சுருக்காங்க. இப்போ நார்மலாக இருக்குது. இதே மாதிரி 2020 அவருக்கு இதே ப்ராப்ளம், சேம் ப்ராப்ளம் இருந்து இதே அப்போலோவில் இருக்கா. அந்த அளவுக்கு இல்லை, மைல்டாக இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் சிவியராக இருந்தது. சரி, இப்போ வந்து வேட்டையன் படமும் ரிலீஸ் ஆக போகுது. கூலி படத்துக்கான ஒரு படப்பிடிப்பில் தான் இந்த மாதிரியான ஒரு இது நடந்திருக்கு அவருக்கு. ஸோ இப்போ 2020 வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்திருக்கு. ஸோ 2020 அவர் உடம்பு சரியில்லாமல் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து பொலிட்டிக்ஸில் வரப்போகிறதா சொல்லியிருந்தாரு. உடம்பு சரியில்லாததுனால தான் அதில் வந்து தவிர்த்துக்கிட்டாரு. ஸோ அதே மாதிரி இப்போ உடம்பு சரியில்லாத போனதுனால இப்போ இந்த மாதிரி படப்பிடிப்புகள்லாம் வந்து பாதிக்கப்படுமா, இல்லை படப்பிடிப்பின் குறைய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி? இல்லை, படப்பிடிப்புகள் பாதிக்கப்படுமானா வேட்டையன் படம் முடிஞ்சிருச்சு, சென்சார் ஆயிடுச்சு, 10 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நாளைக்கு ட்ரெய்லர் வரப்போகுது. அந்த படத்துக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை. இப்போ கூலி அப்படிங்கும்போது அந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் தள்ளி போகும். இப்போ ஒரு கொஞ்சம் நாள் ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் ரெஸ்ட் எடுப்பார். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து தான் அந்த படத்தினுடைய ஷூட்டிங் போவார். அப்படிங்கும்போது அந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போகும்.
ஆனால் பழைய மாதிரி அவர் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் டாக்டர்ஸில் அட்வைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு பெரிய மேஜர் சர்ஜரி ஒன்று பண்ணாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. சிங்கப்பூரில் போய் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு 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 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆமாம், அது மாதிரி ஒரு மேஜர் சர்ஜரி. அந்த ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு. இவ்வளோ பாதிப்புகள் இருந்தாலும் ரொம்ப ஆக்டிவாக பிரிஸ்காக தான் வந்து அந்த மாதிரி உட்காந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஒரு இதாக இருந்தார். பயங்கர பிஸியாக இருந்தார். ஒரு பக்கம் வேட்டையன், ஒரு பக்கம் கூலி, அடுத்து ஜெயிலர் 2 ஆரம்பிக்க போகிறாங்க அந்த படம், அப்புறம் ஆடியோ லான்ச்சு, ப்ரொமோஷன், ரொம்ப பிஸியாகவே இருந்தார். அது கூட ஒரு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போனதுக்கு ஒரு காரணம். ரொம்ப ரெஸ்ட் எடுக்காமல் பிஸியாக இருந்தது கூட ஒரு காரணம்ன்றாங்க. இனி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி இப்போ உடல்நிலை சரியில்லாததுனால இப்போ பொலிட்டிக்கல் என்ட்ரியை வந்து தவிர்த்தார் இல்லையா சார்? அது மாதிரி இப்போ சினிமாவிலையும் இப்போ கூலி படத்துக்கு அப்புறமா அவருடைய ஏதாவது அடுத்த லைனப்லாம் பாதிக்கப்படுமா, இல்லை லைனப்லாம் நிறுத்திட்டு இல்லை அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இல்லை? சினிமாவை விட்டு முழுவதுமாக ஒதுங்க மாட்டார், கொஞ்சம் குறைச்சிக்கிடுவார். இவ்வளோ பரபரப்பு இல்லாமல் செலக்டடான மூவிஸ், வருஷத்துக்கு ஒரு படம், அது கொஞ்சம் நமக்கு அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணாத கேரக்டர், ரொம்ப ஒரு சிம்பிளான கேரக்டர், அந்த மாதிரியான விஷயங்கள் படங்கள்லாம் பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா இந்த மாதிரி பரபரப்பாக ஒரு 50 வருஷமாக இருந்தவங்க வீட்டில் சும்மா இருக்க முடியாது. அவங்களால வந்து அமைதியாக உட்கார முடியாது. அது ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் பெரிய எனர்ஜி. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களுக்கு எனர்ஜி. ஆனால் வேலையை வந்து ஒரு அளவு மீறி போகிறப்ப தான் உடம்பு ஒத்து வராது. அவர் மனசு வந்து இளமையாக இருக்குன்னு நினைக்கிறாரு, பட் உடம்பு ஒத்துக்கணும்ல. 72 73 வயசுங்கிற போது அந்த அந்த வயதுக்குண்டான வேலையை உடம்பு செய்யும். அதை நம்ம கரெக்டாக டேக்கிள் பண்ணி கொண்டு போகணும். அதை அவர் வந்து இனிமேல் கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவருடைய உடல்நிலை வந்து சரியில்லாத இந்த நேரத்தில் வந்து அவருக்கான சில ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற பகுதியில் இந்த மாதிரி இவ்வளோதான் இனிமேல் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய சினிமா பயணமும் முடிய போகுது அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது, பல கமெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இது வந்து ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயல். அதாவது ரஜினிகாந்துங்கிற ஒரு நபர் வந்து அவர் செய்திருக்கக்கூடிய சாதனை 50 வருஷம் ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் அப்படி இருக்கிறார். சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பொசிஷனில் இருக்கிறார். அந்த இடத்தை யாருமே ரீச் பண்ண முடியல. இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் ஜெயிலில் தான் அதிகபட்ச கலெக்ஷன்றாங்க. அவர் தான் அதிகபட்ச சம்பளம் வாங்குறாரு. அவருக்கு ப்ரொடியூசர்ஸ் காத்திருக்காங்க. அப்போது ஒரு தனி மனிதன் எந்த பின்புலமும் இல்லாமல் வந்து சினிமாவில் ஒரு 50 வருஷமாக ஒரு பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. மற்ற விஷயங்களை நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணாலும் கூட அவருடைய சாதனை இருக்குல்ல, அவருடைய முயற்சி, அவருடைய சாதனை, அவருடைய வெற்றி, இதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும். ஒருத்தர் உடல்நிலை சரி, நம்மளுடைய பண்பாடு என்னென்னா, நமக்கு எதிரியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா அவங்களை விசாரிக்கிறது, ஆறுதல் சொல்கிறது தான் தமிழருடைய பண்பாடு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜெனரேஷன் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா விதமான உணர்ச்சிகளையும் இழந்துட்டு இன்றைக்கி அவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு பயன்படுத்தி அவருடைய கேரியர் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இல்லை, இவர் வேட்டையன் படத்துடைய ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ராமா போடுறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு வல்கரான, வாய் கூச்சக்கூடிய, மனசாட்சி இல்லாத விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. இது எதை நோக்கி போகுது? ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இது என்ன சொல்கிறது, இதுலேயும் வந்து வன்மத்தை கேட்கக்கூடிய ஆட்கள் வந்து மனிதர்களே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவருடைய உடல்நிலை சரியில்லாத இந்த சூழ்நிலையில் வேட்டையன் படத்துடைய வரவேற்பு எப்படி இருக்கும் சார்? ரசிகர்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? இல்லை, வேட்டையன் வந்து இந்த பாட்டு ரிலீஸ் ஆனது வந்து அவங்க வந்து ஒரு செலிப்ரேட் மூடுக்கு வந்துட்டாங்க. வேட்டையன் படத்தை கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டாங்க. ஒரு ப்ரிவியூன்னு ஒன்று வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பாடல் பெரிய ஹிட்டு. அப்போது ஒரு தேட்டரில் ஒரு செலிப்ரேஷன், ஃபஸ்ட் ஷோ ரஜினிகாந்த் படம்ங்கிறது ஒரு பெரிய மாஸ். அதை கொண்டாடுவதற்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. பட் இவருக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து வந்தோடனே அவங்களுக்கு பெரிய சோர்வாயிடுச்சு. ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், பெரிய ஷாக், ஒரு பெரிய அதிர்ச்சி தான். பட் இப்போ ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை, நார்மல் ஆகிட்டார் அப்படிங்கிறது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரசிகர்களிடம் ரஜினிகாந்த் பேசுவார். ஒன்று வீடியோ போடுவார், இல்லை நேரடியாக அவர் வீட்டிலேருந்து கூட பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஆறுதல் அடைவாங்க. அவனும் நாள் இருக்குல்ல, அவனு 10 நாள் இருக்குது. அதுக்குள்ளே ஏதாவது அவர் பேசி கீசி அந்த ரசிகர்களை கொஞ்சம் கூல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே இவங்க அந்த ஒரு உற்சாகம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா பொதுவாகவே படம் ஏதாவது ரிலீஸ் ஆக போகுதுன்னா ட்ரெய்லர் லான்ச் இல்லை ஆடியோ லான்ச்னு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ரஜினி அவர்கள் வந்து பேசுறது, இதெல்லாமே ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஸோ இப்போ வேட்டையன் படத்துலேயும் பயங்கரமாக எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ அது நடக்காதது அப்படிங்கிறது இல்லை. ஆல்ரெடி வேட்டையன் ஆடியோ லான்ச் நடந்துச்சு, அதில் பேசினார். இப்போ ட்ரெய்லர் வரப்போகுது. ட்ரெய்லர் பார்த்தவங்க என்னென்னா எல்லாவற்றையும் தாண்டி அவர் பேசுகிறாரு, வீடியோ போடுறாரு, அதான் தாண்டி நம்மளுடைய தலைவருக்கு இப்படி ஒரு ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்போ அந்த செலிப்ரேஷன் மூடு உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு. பட் இப்போ வர இன்னொரு 10 நாள் இருக்குது. அதில் ஏதாவது அந்த ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதல் பேசி அவங்க திருப்பி உற்சாகப்படுத்துவார்னு நினைக்கிறேன். பொறுத்துன்னு பார்ப்போம்.
ஓகே சார், இன்னைக்கு சினிமா சூழலை பற்றி எங்ககிட்ட செய்திகளை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.